கர்த்தரின் மனமகிழ்ச்சி. வேதாகம தியானம் 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பெலிஸ்தர் பூஜாசாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து, கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்று பூஜாசாரிகளை கேட்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாக அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை நீங்கள் எப்படியாவது செலுத்தணும். அப்போ தான் நீங்கள் சொஸ்தம் அடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் என்னது என்று உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு பூஜாசாரிகள் சொல்கிறாங்க. குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் பூஜாசாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூலவியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சொரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டெலிகளும் செலுத்தணும். உங்கள் மூலவியாதியின் சாயலான சொரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டெலிகளின் சாயலான சொரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கியிருக்கிற இஸ்ரவேலுடைய தேவனுடைய கை உங்களை விட்டு விலகும். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்கள் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? நீங்கள் ஒரு புது வண்டி செஞ்சு அதில் நுகம் பூட்டாது இருக்கிற 2 கறவை பசுக்களை பிடிச்சு அதை வண்டியில் கட்டி அந்த பசுக்களோட கஞ்சுக்குட்டிகளை அதுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அந்த வண்டிலின் மேலே வைத்து குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன் உருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியில் வச்சு அதை அனுப்பிவிடுங்க. அப்பொழுது நீங்கள் பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெத்சிமேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் இஸ்ரவேலின் தேவன் என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு பூஜாசாரிங்க சொல்கிறாங்க. உடனே அந்த மனுஷர் என்ன பண்ணுறாங்க, 2 கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டியில் கட்டி அவங்களோட கன்றுக்குட்டிகளை வீட்டில் அடைச்சி வச்சுட்டு கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டெலிகளையும் மூலவியாதியின் சாயலான சொருமங்கள் வைத்திருக்கிற ஒரு சின்ன பெட்டியையும் அந்த வண்டில் மேலே வைக்கிறாங்க. அந்த பசுக்கள் பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கம் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் என்ன பண்ணுறாங்க, பெத்சிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். பெத்சிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுத்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து அந்த பெட்டியை பார்க்குறாங்க. அதை கண்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு வண்டி பெத்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் நிற்குது. அங்கே ஒரு பெரிய கல் இருக்குது. அப்போ அந்த பெத்சிமேசின் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வண்டியில் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக அந்த இடத்துலையே செலுத்துகிறாங்க. அங்கே இருக்கிற லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன் உருப்படிகளை உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி பெரிய கல்லின் மேலே வைக்கிறாங்க. பெத்சிமேசின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டார்கள். பெலிஸ்தரோட 5 அதிபதிகளும் அந்த கறவை பசுக்கள் பின்னாடியே நடக்கிற காரியங்களை பார்த்துட்டு எக்ரோனுக்கு திரும்பி போகிறாங்க. பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்துக்காக கர்த்தருக்கு செலுத்தின பொருட்கள் என்னென்ன,
மூலவியாதியின் சாயலான பொன் சொரூபங்கள், அஸ்தோத்திற்காக ஒன்று, காசாவுக்காக ஒன்று, அஸ்கலோனுக்காக ஒன்று, காத்துக்காக ஒன்று, எக்ரோனுக்காக ஒன்று. பொன்னால் செய்த சுண்டெலிகளோ வென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும், கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் 5 அதிபதிகளுக்கும் அவங்க ஆட்சி செய்கிற ஆதீனமாக இருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களோட லக்கத்திற்கு சரியாக இருந்தது. அந்த கல் கர்த்தருடைய பெட்டி நின்ன அந்த கல், அங்கே பலியிட்ட அந்த கல் இந்நாள் வரைக்கும் இருக்குது. அது பெத்ஸ்மே சூரானாகிய யோசுவாவோட வயலில் இருக்குது. பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள்ளே பார்த்துடுறாங்க. அன்றைய தினம் அவங்க கர்த்தரோட பெட்டிக்குள்ளே எட்டி பார்த்ததுனால கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடிச்சிடுறாரு. கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டிருந்தார்கள். பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? இப்போ பெட்டி நம்மிடத்துலேருந்து யார் இடத்துக்கு போகும் அப்படின்னு பெத்ஷிமேஸ் மனுஷர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரியாத் ஆரிமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பிட்டாங்க, நீங்கள் அதை உங்களிடத்துக்கு எடுத்துக்கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகளை சொல்லி 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தின் தியானம் முடிவடைகிறது. ஆமென்.